ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா பல முறை அடிக்கடி வந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அப்போது இருக்கும் சூழ்நிலைகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் ஏற்றாற் போல சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்ன, நீ பாதி விஷயத்தை கேட்குற, பாதி விஷயத்தை கேட்காமலே கடந்து போயிடுற. அதனால் நஷ்டமும் இழப்பும் உனக்கு தானே வருது. ஒவ்வொரு முறையும் நான் உனக்காகவே பல நல்ல விஷயங்களை சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு முறையும் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் சொல்கிறத நீ யோசித்து செயல்படுத்தினா அது கண்டிப்பாக உனக்கு சாதகமாக நல்ல விதமாக நடப்பதை உன்னால் உணர முடியும். உன்னை சுற்றி நடக்கிற எந்த விஷயத்தை கண்டும் நீ பயப்படக்கூடாது. ஏன்னா எது நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடத்திக்கிட்டு இருக்கேன். எந்த விஷயத்தையும் உன்னால் தவிர்க்க முடியாது. அதனால் நடப்பதை ஏற்றுக்கொண்டு எதுக்கும் பயப்படாமல் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. உனக்கென ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக நீ செயல்படும் போது நீ முன்னேறுவதையும் வெற்றி பெறுவதையும் யாராலும் தடுக்க முடியாது. வாழ்க்கை எளிமையாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் சரி, நீ எப்போதும் வாழ்க்கையை அதன் போக்கிலேயே வாழ தயாராகு. உன்னுடைய துணிச்சலாலும் விடாமுயற்சியாலும் தானே நீ இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க. எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்த போதும் நீ இன்னும் மன உறுதியோடு தானே இருக்க. அப்படிப்பட்ட உனக்குள் இருக்கும் வலிமைக்காகவும் உன் தைரியத்துக்குமாகவே இந்த வராகி அம்மா இப்போது உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். பயணங்களுக்காக எங்கேயாவது ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்காக பணம் செலவு செய்யறதுக்கு ரொம்ப யோசிக்காதே. ஏன்னா வயசாகி போன பிறகு நாளைக்கு உன் வாழ்க்கையில் நம்ம என்ன வாழ்ந்தோம் நீ திரும்பி பார்க்கும்போது நீ வேலையை தவிர வேறு எதுவுமே செய்யலான்றதும் எங்கேயும் சந்தோஷமான நாலு இடத்துக்கு போகலன்றதும் உனக்கு புரிய வரும்போது நீ வாழ்க்கை மீது வெறுப்பும் சலிப்பும் கொண்டு விடுவாய். காசு பணம் சம்பாதிக்கணும், வேலை செய்யணும், கஷ்டப்படணும் எல்லாம் சரிதான். ஆனால் உனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அவ்வப்போது எங்கேயாவது பயணம் செய்யும்போது அது பக்கத்து தெருவாக இருந்தாலும் பக்கத்து ஊராக இருந்தாலுமே கூட அது மிகப்பெரிய அளவில் உனக்கு ஒரு மன நிறைவையும் ஒரு மன சந்தோஷத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுக்குன்றத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய, உனக்கு கை கொடுத்து ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதரை பார்க்கணும்னு நினச்சினா ஒரு முறை கண்ணாடியை போய் பாரு. அங்கே தெரிவது உன் உருவம் தானே. ஏன்னா உன்னை தவிர உனக்கு உதவி செய்யவும் உனக்கு நல்லது செய்யவும் மிக சரியான மனிதர்கள் யாருமே இல்லை. நீ மகிழ்ச்சியாக இருக்கணும், நீயே முடிவெடுக்கிற வரைக்கும் வேறு எந்த விஷயமும் யாரும் உனக்கு மகிழ்ச்சியை தர முடியாது. மகிழ்ச்சிங்கிறது உன்னை சுற்றி உன் கைகளுக்குள்ளே தான் இருக்குது. அது உன்னிடமிருந்து மட்டுமே வர முடியுன்ற உண்மையை நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும். மனுஷன் ஒருத்தன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்ந்தாங்கிறத விட மனநிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தான் என்பதே சரியாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றதை சுற்றி இருக்கிறவங்க தான் அளவிடுறாங்க. ஆனால் உன் மனசுக்கு நிறைவாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குன்றத நீதானே தீர்மானிக்கிற. உன் மனசையும் இதயத்தையும் அமைதிப்படுத்தி எப்போதும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. எதிரி உன்னை வீழ்த்தணும்னா அதுக்காக பெருசாக எதுவும் சதித்திட்டம் போட வேண்டாம். உன்னை கொஞ்சம் கோபப்படுத்தினாலே நீயே கோபப்பட்டு உன்னை வீழ்த்தி கொள்வாய். உன்னை நீயே தோக்கடிச்சுக்குவ. கோபம் எப்போதும் ஒரு மனுஷனுக்கு பலவீனம்தான். நிதானமே உனக்கான பலம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானமாக இரு. அதுதான் உன்னை பலசாலியாக மாற்றும் என் செல்லமே. நீ அதிகமாக ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் அல்லது அதிகமாக அதிகாரம் செலுத்தினாலுமே கூட அது உனக்கு மதிப்பை கொடுக்காது. எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும், எந்த இடத்துல சிரித்து பேசணும், எந்த இடத்துல கண்டிப்பாக கராராக நடந்துக்கணுன்றதுல நீ தெளிவாக இரு. எப்போதும் எல்லா விஷயங்களையும் அதிகமாக நீ அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது அதன் மூலமாக உனக்கான மரியாதை குறைந்து போகுன்றதை மறந்துட வேண்டாம். அடுத்தவங்க உன்னை மரியாதை குறைவாக நடத்தும் போதும் அல்லது உன்னை அவமானப்படுத்தும் விதமாகவோ மரியாதை குறைவாக பேசும்போதும் நீ அதை ஏற்றுக்கிட்ட அமைதியாக இருந்தீன்னா அவங்க மீண்டும் மீண்டும் உன்னை அவமதிக்கவே செய்வார்கள். அதனால் யார் உன்னை அவமதித்தாலும் அதை தாண்டி உனக்கான மரியாதை இருக்கும் இடத்துக்கு நீ விலகி போயிடு. அடுத்தவர்கள் உனக்கான அங்கீகாரத்தை தருவாங்கன்னு எதிர்பார்க்காதே. யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து பின்னால் ஓடாதே. உனக்கு நீ சரியாக வாழ்ந்தினா உன் வாழ்க்கைக்கு உண்மையாக உனக்கு நீ மதிப்பும் மரியாதையும் கொடுத்து வாழ்க்கையை உயர்வாக வாழ்ந்தா போதும். நீ மிகவும் நல்ல பிள்ளைன்னு எனக்கு தெரியும்.
இந்த வராகி அம்மா நானே உன் நல்ல குணத்துக்கு ஏற்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கையினாலே மகிழ்ச்சியும் சோகமும் கஷ்டமான காலங்களும் நல்ல காலங்களும்னு எல்லாமே வந்து போகத்தான் செய்யும். நீ கடினமான காலங்களை கடந்து சென்றாலே நல்ல காலங்கள் உன்னை தேடி வந்துடும்ன்றதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டத்தை தாண்டி வாழ்க்கையை நிம்மதியாக நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்டணும். நீ காட்டும் அதே அன்பையும் அக்கறையும் அடுத்தவங்க உன் மேலே காட்டாத வரைக்கும் நீ யாரிடமும் அளவுக்கு அதிகமாக நெருங்கி பழக வேண்டாம். ஏன்னா நீ அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக பாசமாக இருக்க. ஆனால் அவங்க உன்கிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு பழகுறாங்க, தேவைக்காக மட்டுமே பழகுறாங்கன்னு தெரியும் போது அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் ஒரு பிரச்சனையா உன்னை மனசளவில் கஷ்டப்படுத்தும் விஷயமாக மாறிவிடும். என் செல்லமே, எல்லாருக்குமே இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயங்களிலும் நல்லது கெட்டதுன்னு கடந்து தான் நடக்குது. நல்லவங்களுக்கு மட்டுமே கெட்டது நடப்பதில்லை, கெட்ட விஷயங்கள் தான் இங்கே இருக்க எல்லாருக்குமே நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு மனிதருக்கும் கஷ்டன்றது பொதுவானது. அந்த சூழலில் கஷ்டம் வரும்போது நீ எப்படி எதிர்வினை ஆற்றுகிறாய்? கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் யாரையும் ஏமாத்தாமல் நியாயமாக உண்மையாக நேர்மையான வழியில் இருக்கிறியான்றது தான் இந்த வராகி அம்மா உனக்கு சோதனையாக வைக்கிறேன். கெட்டது நடக்கும் போதும் கஷ்டம் வரும்போதும் நீ நல்ல பிள்ளையாக வாழும்போது அது உன்னை நல்லவனாக அடையாளப்படுத்தும் அல்லவா? வாழ்க்கை உன்னை திருப்பி போய் கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளை திருத்தி கொள்ள அனுமதிக்காது. கடந்த காலத்தை நீ கடந்து வந்துட்டீனா அதுக்கப்புறம் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இனி வரும் காலத்தை நீ சிறப்பாக வாழ முயற்சி செய். வாழ்க்கையின் முதல் பாதியில் நீ வாழ்ந்த காலம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். இப்போது வாழ்க்கையின் இரண்டாம் பாதியை உனக்கு பிடிச்ச காலமாக, உன் மனசாட்சிக்கு உண்மையாக உனக்கு பிடிச்ச வாழ்க்கையாக நீ அதை ஏற்றுக்கிட்டு வாழ தயாராகு. எந்த விதத்திலும் உனக்கு மனக்குழப்பம் வேண்டாம். உன் மனசை அமைதிப்படுத்தி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? ஒருத்தருடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களுடைய தற்போதைய நிலைமையை வச்சு அவர்களுடைய எதிர்காலத்தை நீ தீர்மானிக்க வேண்டாம். ஏன்னா சாதாரண கரித்துண்டு தான் பூமிக்குள்ள பல வருஷங்களாக மக்கி புதஞ்சு கடைந்து கடைசியில் அது பளபளக்கும் வைரமாக மாற்றுது. சாதாரண கரித்துண்டையே பளபளமான வைரமாக மாற்றும் சக்தி காலத்துக்கு இருக்கும்போது கஷ்டத்தில் ஏழ்மையில் வறுமையில் இருக்கக்கூடிய மனிதர்களை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கவும் கோடீஸ்வரனாக ஆக்கவும் என்னால் முடியாதா என்ன? பொறுமையாக இரு. கண்டிப்பாக நீ எதிர்பார்த்ததை விட உன் தேவையை விட உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை நிறைவாக்கி உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த வராகியம்மா நடத்தி கொடுப்பேன். கடல் நீர் எப்போதும் கப்பலுக்கு வெளியே இருக்கிற வரைக்கும் அழகாக இருக்கும். ஆனால் அது கப்பலுக்குள்ளேயோ படகுக்குள்ளேயோ வந்துட்டா அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது ஆபத்து தானே? அதே போல தான் உன் தேவைக்கு அதிகமாக எதையும் நீ உன் வாழ்க்கையில் சேர்த்து வச்சுக்கணும் கூட வச்சுக்கணும் நினச்சினா அது உன் வாழ்க்கையவே மூழ்கடிக்கும் விஷமாக மாறிடும். எதையுமே குறைவாக எதிர்பார்த்து நிறைவாக வாழ கற்றுக்கோ. ஒரு மனிதனுக்கு மன நிறைவும் மன அமைதியும் இருந்தாலே போதும் வாழ்க்கையை அழகாக சிறப்பாக ஜெயிச்சிட முடியும். நினைவுகள் எப்போதும் தனித்துவமானது. சில நேரங்களில் நீ அழுத நாட்களை நினச்சி சிரிக்கிற, சிரித்த நாட்களை நினச்சி பார்த்து இப்போது அழுகிறாய். இது நடந்திருக்கு தானே? எத்தனையோ நாள் நம்ம இதுக்காகவா அழுதோன்னு நினச்சி ஏன் நம்ம இவ்வளோ புத்திசாலி இல்லாமல் இவ்வளோ மொக்கையாக இருந்திருக்கோம், இவ்வளோ மோசமாக யோசிச்சிருக்கோன்னு நினச்சி சிரிப்பு உனக்கு வருகிறது அல்லவா? அதே போல் சின்ன வயசில் உன் கூட பிறந்தவங்களோட உன் குடும்பத்தில் நீ சந்தோஷமாக வாழ்ந்த நாட்களையும் உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நல்லதாக நடந்த நிகழ்வுகளையும் நினச்சி பார்க்கும்போது அந்த சந்தோஷ நிகழ்வுகள் இப்போது அழுகையை கொடுக்குது பற்றியா? அதுதான் வாழ்க்கையின் விசித்திரம். நல்ல விஷயங்கள் அழுகையும் உண்டாக்கலாம், மோசமான விஷயங்கள் நினச்சி பார்க்கும்போது சிரிப்பையும் உண்டாக்கலாம். எப்போதுமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை ஆரோக்கியமான உறவுகளாக, நல்ல நினைவு கொண்டவர்களாக, நல்ல செயல்களை செய்பவர்களாக வச்சுக்கோ. நச்சுத்தனம் உள்ள உனக்கு கெட்டதை செய்யக்கூடிய, உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மனிதர்களை உன் வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்து. உன் முன்னால் ஒரு கண்ணாடியை பிரிச்சுக்கிட்டு உன் குறைகளையே உன்னை பற்றி மாற்ற சொல்லக்கூடிய மனிதர்களாக, உனக்கு நல்லதையும் கெட்டதையும் எடுத்து சொல்லக்கூடிய நல்ல மனிதர்களாக, நல்லவர்களை உன் கூட வச்சுக்கோ. கெட்ட மனிதர்கள் உன் கூடவே இருந்து உனக்கு துரோகம் செய்பவர்களாக இருக்கும்போது
அவர்களை தூக்கி எறிய நீ தயங்காதே என் தங்கமே. உன் குணத்தையோ உன் பொருளாதாரத்தையோ அல்லது உனது உறவுகளையோ எப்போதும் நண்பர்களாகவோ உறவுகளாகவோ உன் வாழ்க்கைக்குள்ளே அனுமதிக்காதே. ஏன்னா பாம்பு தான் சட்டையை உரிச்சாலும் அது பாம்பு தான், அது விஷம்தான். அதே போல் உன் குணத்தையும் காசு பணத்தையும் உன்னுடைய பேச்சையும் உன்னுடைய வாழ்க்கையும் வச்சுக்கிட்டு உன் கூட பேசுகிறவங்களும் பழகிறவங்களும் பொய்யான பகல் வேஷம் போட்டு உனக்கு துரோகம் செய்பவர்களாக மாறுபவர்களும் உன் வாழ்க்கையில் உன் கூட இருந்தால் அது உனக்கு ஆபத்தாகத்தானே இருக்கும். அதனால தான் காசு பணத்தை பார்த்து வர மனிதர்களையும் உன் கூட வச்சுக்க வேணாம்னு சொல்கிறேன். எப்போதும் உன் வார்த்தைகள் கூடனால உன்னுடைய உணர்வுகளை ஒருத்தர் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நீ சொல்கிறத நம்ப மாட்டாங்க, உன் மனவேதனையை தெரிஞ்சுக்க மாட்டாங்கன்ற போது அவர்களிடம் பேசுவதை விட பேசாமல் இருப்பதே உனக்கு நல்லது. எந்த ஒரு மனிதர் நீ பேசாமல் அமைதியாக இருந்தாலும் உன் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வந்து என்ன யோசிக்கிற, எதுக்காக கவலைப்படுறன்னு அக்கறையோடு கேட்குறாங்களோ, நீ பேசாமலேயே உன் மனதில் உள்ளதை புரிஞ்சுக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை உன் வாழ்க்கை முழுவதும் உன் கூட வச்சுக்கோ. ஒருத்தர் உன்கிட்ட கோபப்படுறாங்கன்னா அது உன் வார்த்தைகளின் தவறு அல்ல, அவருக்குள் இன்னும் ஆறாமல் இருக்கும் பழைய காயத்தின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம். நீ சாதாரணமாக பேசுகிற வார்த்தையை அவங்க தப்பாக நினச்சிக்கிட்டு உன்கிட்ட சண்டைக்கு வர்றாங்கன்னா நீ அமைதியாக விலகி நில்லு. அவங்களே தன் தவறை உணரும் காலத்தை இந்த வராகியமாக உருவாக்குறேன். வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்த பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு உன் மனசை பழக்கப்படுத்துவது எவ்வளவு கடினம்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா வெறும் கஷ்டத்தையும் வலியையும் வேதனையும் மட்டுமே பார்த்தனே நல்லது நடக்கும்போது இது நிஜமாவே நமக்கு தான் நடக்குதா, நமக்கு நல்லதுலாம் நடக்குமான்ற சந்தேகத்தோட எப்போ அடுத்து கஷ்டம் வந்துடுமோன்னு பயப்படுவதையும் உன் மனசு வருத்தப்படுவதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. கவலைப்படாத என் செல்லமே, வாழ்க்கை முழுவதும் வலியோடும் வேதனையோடும் மட்டுமே உன்னை வாழ விட்டுற மாட்டேன். என் ஆசீர்வாதங்களை கண்டிப்பாக உனக்கு அள்ளி கொடுப்பேன். ஒரு அழகான அமைதியான அற்புதமான வாழ்க்கை உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. அதை சந்தோஷமாக வாழ தயாராகு. இந்த வராகி அம்மா நானும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாமே சொல்லவே. யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி அவங்க வாழ்க்கையில் நீ ஏதாவது கஷ்டத்தை கொடுத்தீனா அது ஒரு கடன் போல கண்டிப்பாக உனக்கு திரும்ப வந்து சேரும். எதையாவது சொல்லி யார் மனசையாவது நோகடிக்கும் போதோ அல்லது யார் வாழ்க்கையிலையாவது நீ கஷ்டத்தை கொடுக்கும் போதோ அது வட்டிக்கு வட்டியோட உன்கிட்ட திரும்ப வரும்ன்றதை மறந்துடாத. எப்போதுமே உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீ நல்லதை மட்டுமே செய். நல்லதை செய்ய முடியாவிட்டாலும் கெட்டதை செஞ்சிடாமல் அமைதியாக இருந்துவிடு. உன் வாழ்க்கையில் கெட்ட விஷயங்களோ நல்ல விஷயங்களோ எது நடந்தாலும் அதுக்கு அடுத்து ஒரு அத்தியாயம் இருக்குன்றதை மறந்துடாத. கெட்ட விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது என்று வாழ்க்கை புத்தகத்தை மூடி வச்சிட முடியாதல்லவா. அதுக்கு அடுத்த பக்கத்திலேயே நல்ல அத்தியாயம் இருக்கலாம், நல்லது நடக்கும்படி உன் தலைவிதி எழுதப்பட்டிருக்கலாம். பொறுமையாரு. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் இந்த வராகியம்மா உனக்கு சிறப்பாக நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். இனி எல்லாமே நீ தொட்டதெல்லாம் துலங்கும்படி வெற்றியாக மாறும்.